ஓகே. அத ராப்ஸ் 4ன்னு சொல்லுவோம். ரிமோர்ஸ், அம்னீசியா, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டார்டர். இந்த 4 கேள்வி தான். நான் முதல்ல சொன்ன மாரி காலையில முழிச்ச உடனே ஏன்டா குடிச்சோம்னு தோணுச்சு அப்படின்னாவே அவங்க ஆல்கஹாலிக்ஸ் தான். நெறைய ஞாபக மறதிகள் இருக்கும். அவங்க படிக்கிறது மறப்பாங்க, அசைன்மென்ட் சரியா எழுத மாட்டாங்க, காலேஜுக்கு ரெகுலரா போமாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு காலேஜுக்கு ரெகுலரா போறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் டைம் செய்ய மாட்டாங்க. ஸ்டார்டர் அல்லது ஐ ஓப்பனர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. 10 மணிக்கெல்லாம் சில பேர் குடிச்சு நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில காலேஜுக்கு போற நேரத்தில குடிச்சிட்டு நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இதுதான் மேஜர் அறிகுறியே. இத வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் குடிநோயாளிக்கு பகல்ல குடிக்கிறவங்க குடிநோயாளின்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பா நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க குடிநோயாளியா இருப்பதற்கும், இன்னும் கொஞ்ச நாள்ல முழுமையான ஒரு குடிநோயாளியா மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர குடிப்பதற்குனே வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு தனியா ஒரு காசு வாங்குவாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு காசு வாங்குவாங்க. குடிக்கிறதுக்குன்னே ஒரு தனியா ஒரு நண்பர்கள் வச்சிருப்பாங்க. குடிக்கிறதுக்குன்னே ஒரு தனியான ஒரு இடமே வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த மாரி ஒரு அறிகுறிகள் இருந்து டெய்லியுமே ஒரு குடிச்ச பழக்கத்தோட வந்து அவர்களுடைய கண்களா இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடி